அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரிஷப ராசி, ரிஷப லக்னம், குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய பரிவர்த்தனையாகி சுக்கிரன் ராசியிலே வரக்கூடிய இந்த யோகமான மகாலட்சுமி பலன்கள். மகாலட்சுமி பலன்களை விட ரிஷபத்தை பொறுத்தவரை ராசிநாதன் ராசிக்கே வராரு. என்ன தோணிட்டு இருக்கு ரிஷபத்தை பொறுத்தவரையும்? எவ்வளவுதான் முட்டி மோதினாலும் வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியலைங்க. நாங்க என்னங்க அடுத்தவங்க மாதிரி சோம்பேறிகளா? ஏதாச்சும் ஒண்ணு புதுசு புதுசா கத்துக்கிட்டு இருக்கோம். புதுசு புதுசா பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாரும் நல்லதா தான் நினைக்கிறோம். நாங்களும் நல்லதா நினைக்கிறோம். எங்களுக்கு மட்டும் ஏங்க நல்லதே நடக்க மாட்டேங்குது? ஒரு முன்னேற்றமே இல்லைங்க. குரு வந்தா அவ்வளோ நல்ல பலன்கள்னு சொன்னீங்க. குரு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதை விட மோசமா தான் போயிட்டு இருக்கு ரிஷபராசியோட நிலைமை. இன்னைக்கு பாருங்க, ராசியிலே வந்து ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு. பணத்தை லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடத்துல ராகு பகவான். குரு பகவான் எங்க இருக்காரு? அஷ்டமாதிபதி ராசியில இருக்காரு. என்ன அஷ்டமாதிபதி ராசியில இருந்தா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, முதல் தர என்ன நல்ல பலன் அப்படின்னா, குரு லக்னத்துல இருக்கிறனால எல்லாருக்கும் நல்லது செய்வீங்க, நல்லது பேசுவீங்க, நல்லது செய்வீங்க. கடன் இல்லைனாலும் வாங்கி உதவி செய்வீங்க. ஆனா அடுத்தவங்களை என்ன பேசிட்டு இருக்கிறான்னு தெரியுங்களா? இவனுக்கு என்ன, இவனுக்கெல்லாம் வந்து வெளியிலேருந்து பணம் வருது, அங்கிருந்து பணம் வருது, இவன் ஒரு பந்தா பார்ட்டி, இவன் என்ன பண்ணினாலுமே வாழ்க்கையில வந்து ஜெயிக்க முடியாதுன்னு உங்களை சபிச்சிட்டு இருக்கிறாங்க. வெளியே ஃபுல்லா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு அவமானத்துக்கு உண்டான ஒரு வார்த்தைகள் ஓடிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. என்னதான் குருங்கிற சுபகிரகம் ஹீரோவாக இருந்தாலுமே ரிஷபத்தை பொறுத்தவரை அவர் யாருங்க? அஷ்டமாதிபதி. இன்னைக்கு பாருங்க, வக்ரம் அடைஞ்சு ராசியில உட்குறாரு. இந்த அளவுக்கு எனக்கு மன உளைச்சல்கள் ராசியிலே இல்லைங்க. எனக்கு 7.5 சனி வரும்போது கூட எனக்கு இந்த அளவுக்கு இல்லைங்க. எனக்கு ராசியில ராகு வரும்போது கூட இந்த அளவுக்கு இல்லைங்க. ஆனா இன்னைக்கு நான் யோசிச்சுட்டே இருந்தேங்க, இந்த 1.5 வருஷமா ஏன் இப்படி இருக்கிறோம், ஏன் இப்படி இருக்கிறோம்? எந்த பிரச்சனையுமே இல்லைனாலுமே மன அழுத்தம் தீர மாட்டேங்குது, குறைய மாட்டேங்குது. கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. எவனுக்கு நல்லது செஞ்சாலுமே, யாருக்கு நல்லது செஞ்சாலுமே, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கு முன்னாடி நாங்கள் நல்லா தான் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெடுதலும் கெட்ட பெயரும் நிறைய கொடுத்துட்டு இருக்கிறாங்க. போகிறான் வரவன்லாம் கருத்து சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? பணம் வாங்கி ஊரை விட்டு ஓடி போனவன், அடுத்தவனை ஏமாத்திட்டு போனவன், இவனெல்லாம் இன்னைக்கு உங்களை பற்றி பேசுகிறாங்க. பைசா பிரயோஜனம் இல்லாமல் அவங்க எல்லாமே உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவதூறாக பேசுறது, அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை தகுதி குறைவா நினைக்கிறது, இந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. இருந்தாலுமே ரிஷபத்தை பொறுத்தவரை நானா தான் இருப்பேன் அப்படிங்கிறது தெம்பா தைரியமா இருக்கிறதுனால தான் இந்த ராசியை யாருனாலையும் அசைக்க முடியாது. ஏன் அப்பேற்பட்ட குரு வந்து இன்னைக்கு என்ன பண்ணாரு? மன உளைச்சல தான் கொடுத்தாரு. இருந்துமே உங்களை ஒன்றும் பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியல. என்ன எஃபர்ட்ஸ் போடுறேங்க, நாங்கள் ஜெயிக்கவே முடியல, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன், ஆனால் எவ்வளோதான் போங்கடா அப்படின்னு ஒதுங்கி போனால் கூட அவனுக்கு என்ன பணம் கொட்டி கிடக்குது, அவனுக்கு கொழுப்பு, அவன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணானோ அங்கேயே வந்து நிற்பணும் அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே கங்கணம் கட்டி உங்களை சுற்றிட்டு இருக்கிறாங்க. மற்றவங்களெல்லாம் பாருங்கள், மற்ற ராசியெல்லாம் அடிப்பாங்க. அடித்தோடனே அவங்க எல்லாமே ரொம்ப முடிஞ்சு போய் இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அல்லது அவங்கள எதிர்த்து பேசுறது, இல்லை கொஞ்ச நாளைக்கு வெளியே வராமல் தலைமறைவாக இருக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் ரிஷபத்தை பொறுத்தவரையும் எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டான அப்ரோச் தான், டைரக்டான அப்ரோச் தான். பயம் அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. எப்படி போனாங்களோ அதே மாதிரி திரும்பி வருவாங்க. அதனாலேயே உங்களை எதிராளிகள் எல்லாமே உங்களை பார்த்து பயப்படக்கூடிய சுச்சுவேஷன். என்ன பேசினாலும் இவன் எப்படி திருப்பி அதே மாதிரி வந்து நிற்கிறான், இவனுக்கு எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி இவனுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இவ்வளோ தைரியமாக இருக்கான், தன்னம்பிக்கையாக இருக்கான் அப்படின்னு உங்கள் மேலே ரொம்ப பொறாமைகளோட கண்ணு இருக்குது. அதே போல் ரிஷபம் சுக்கிரனுடைய வீடு, அழகு ஆடம்பரத்தை குறிக்கக்கூடிய வீடு. 500 ரூபாய்க்கு துணி வாங்கி போட்டாலும் அதை வந்து நீங்கள் 5000 ரூபான்னு சொன்னீங்கன்னா ரிஷபத்தில் பொறுத்தவரையும் அப்படி தான் இருப்பாங்க. அந்தளவுக்கு இந்த பிராண்டட் அது எல்லாமே பெருசாக விரும்பலினாலுமே இந்த ஜெனுவன் அப்படிங்கிறது ரிஷபத்தை பொறுத்தவரையும் அதிகமாக இருக்குது. ஆனால் வெளியே என்ன பேசுகிறாங்க? இவன் காசுக்கு அவ்வளோ செலவு பண்ணுறான், இவன் துணிக்கு இவ்வளோ செலவு பண்ணுறான், காருக்கு இவ்வளோ செலவு பண்ணுறான், இவன் எப்போ முடிவான் அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு கங்கணம் கட்டி சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதே போல் நிறைய உறவுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் முன்னாடித்தனம் இல்லாமல் செலவு பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி ஏன்டா பண்ணணும் அப்படின்னு, ஏன் நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னு உங்களை வந்து சின்ன வார்த்தையினாலே பெருசாக காயப்பட்டது. அந்த அவங்களுக்காகவே வாழ்க்கையவே கொடுத்துருக்கீங்க. வாழ்க்கை சம்மந்தப்பட்டதில் வாழ்க்கையில் 70% அக்கா தங்கச்சிக்காகவே வாழ்ந்துருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க எல்லாருமே நீ ஒன்றும் அவ்வளோக்கா பெருசாக பண்ணலை, எல்லாரும் என்ன பண்ணுறாங்களோ அதான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதே போல் நிச்சயிக்கப்பட்ட மன வாழ்க்கை கூட கேள்விக்குறியான ஒரு சுச்சுவேஷனும் போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா போயிட்டுருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே பெருமாள் தாங்க எங்களுக்கு வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு அனுதினமும் பெருமாள் காலில் நீங்கள் விழுகிறது எனக்கு நிச்சயமாக கேட்குது. பெருமாள் கிட்ட மன்றாடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. உங்கள் ராசியை காப்பாத்துறதுக்கு இன்னைக்கு இந்த பரிவர்த்தனை ராசியில் ராசி பகவானே வரதுனால ஒரு யோகமான பலன்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. எப்பொழுதுமே ரிஷப லக்னத்தை பொறுத்தவரையும் லக்னத்திலேயே சுக்கிரன் ஆட்சி உச்சம் பலம் பெறுவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோகாதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரன் தான்.
சுக்கிரனை குறிக்கக்கூடிய மாளவிகா யோகம் இந்த நேரம் ரிஷப ராசியிலே வந்து ஆட்சி பெறதுனால இந்த மாளவிகா யோகம் மற்றும் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை ஆகி இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த மகாலட்சுமி யோகம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? எனக்கு யாருக்குமே பயப்படலைங்க. ஆனா இந்த குருங்கிற சுபகிரகத்தை நினைச்சு நீங்க ரொம்ப பயப்படுறீங்க. அந்த அளவுக்கு பயத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னு இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலயும் வெளியே வந்துடலாங்க. ஆனா இந்த குரு பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்க வெளியே வர முடியாது. அன்றாடம் அவங்கள பார்க்கக்கூடிய சூழ்நிலை, அன்றாடம் அவங்க கூட பேசக்கூடிய சூழ்நிலை, அன்றாடம் அவங்க நம்மளை அவமானப்படுத்தக்கூடிய சூழ்நிலை, இந்த மாதிரி தான் ஏற்படுத்திட்டு இருப்பாரு. இதுல இருந்து வெளியும் மீண்டு வெளியே வர முடியாம, உள்ளேயும் போய் சிக்காம, தொழில் ஸ்தானம் ஒரு பக்கம் அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில வெறுமையோட இன்னைக்கு அதிகபட்சமா வாழக்கூடியது ரிஷபம் தாங்க. பாருங்க, இன்னைக்கு ரிஷபத்தை பொறுத்தவரையும் ராசிக்கு 5ல கேது பகவான். பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது கெட்டுருச்சு. கோயிலுக்கு போகலாமா வேண்டாமான்னு சில சமயம் நம்பிக்கையே இல்லாம மாதிரி சுத்திட்டு இருக்கிறேங்க. மன சிந்தனைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு கொலையா கொல்லுது எங்களைய அப்படிங்கிற அளவுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆசைகள், எப்பவுமே ஆசை 5ஆம் இடம். அப்போ அந்த 5ஆம் இடத்துல கேது இருக்கிறனால அந்த ஆசை எல்லாத்தையும் குறுக்க வச்சிருவாரு. ஒரு சின்ன விஷயங்கள் வாங்குறதுக்கே ரொம்ப போராடுறேங்க அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இன்னைக்கும் கஷ்டத்துல தான் இதை கேட்டுட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கீங்க. கூட பிறந்தவங்களுக்காக தண்டனை அனுபவிக்கிறது, அடுத்து அவன் வாழ்க்கையை அவன் வாழ்றான்னு சொல்லி அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான், ஆனால் இத்தனை நாளாக நான் என்னுடைய வாழ்க்கையை வாழாமல் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய வருத்தங்கள் இருந்தாலும் இன்னைக்கும் உங்களை சுக்கிர பகவான் உங்களோட ராசிநாதன் உங்களை யாருமே எட்டி பிடிக்காத உயரத்துல தான் வச்சிருக்காரு. அதை நினைச்சு நீங்க கலங்காதீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது? ஓம் சுக்கிர பகவானே போற்றி போற்றி, அவர் பாதம் வணங்கி இனி வரக்கூடிய காலங்கள் ராசிநாதன் ராசியிலே வந்துட்டாரு. அப்போ வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு முதல் தர யோகமாக ராசிக்கு 6ஆம் அதிபதி ராசிக்கு வர்றதுனால எதிராளிகளோட தொந்தரவுகள் இல்லைங்க. எப்பவுமே எதிராளிகள் தனித்தனி செஞ்சா பிரச்சனை இல்லைங்க. 2-3 பேர் சேர்ந்து உங்களை விரட்டுறது, பார்க்கறது, பேசுறது, தூண்டி விட்டு வேலை செய்யறது, இதுதான் முக்கியம். ஒரு இடத்துக்கு போறீங்க, 4-5 பேர் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க, திடீர்னு வந்து அதில் இருக்கிற ஒருத்தனை மட்டும் கூப்பிட்டு உங்களுக்கு எதிராக தூண்டி விட்டு பிரச்சனை பண்ணி அங்கே நீங்கள் ஒரு 100 பேர் பேசும்படி. ரிஷபத்தை பொறுத்தவரை கோவம் வந்துட்டா சொல்லவே தேவையில்லை. கோவம் ரொம்பவே வராது, இருந்தாலும் கோவம் வந்துட்டு அதை சமாளிக்கவே முடியாது. அந்த மாதிரி உங்களுடைய மைனஸ் பாயிண்ட்டு வீக் பாயிண்ட்லாம் தெரிஞ்சு உங்களை பிரச்சனை நோண்டி விட்டுட்டு இருந்திருப்பாங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எதிராளி வாப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க எல்லாரும் உங்களை பார்த்து பயந்து ஓடக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கும். ரொம்ப எதிராளி நினச்சி ஒரு ஒரு சமயம் வந்து ரொம்ப டயர்டாகி வெக்ஸ் ஆகி வெளியே போகிறதுக்கு கூட கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. எங்கூடயே படித்தாங்க, என் கூடயே தொழில் பழகினாங்க, இன்னைக்கு அந்த தொழில்னாலேயே என்னோட வருமானத்தையே பிடுங்கிட்டாங்க, என்னுடைய பொருளாதாரம் அனைத்துமே அவனுக்காக இழந்தேங்க அப்படிங்கிற மாதிரி. மற்றவங்களுக்காக நான் வாழ்ந்தேன், ஏங்க எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மனவலி வேதனைகள். உங்களுக்கு பொருளாதார இழப்பு கூட ஒரு பிரச்சனை இல்லைங்க, ஆனால் இந்த மாதிரி நடந்தது தான் உங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுத்துருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் இதில் இருந்தெல்லாம் வீண்டு வெளியே வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்துறதுக்கு உண்டான நிச்சயமாக கடவுள் அனுகிரகம் இருக்கா ரிஷபத்தை பொறுத்தவரை. இன்னைக்கு பாருங்க, என்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ராசியில் இருக்காரு, ராசியை பார்க்குறாரு, அப்போ கடவுள் அனுகிரகம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ காப்பாற்றுறதுக்கு இனி சுக்கிரன் வந்துட்டாரா? நிச்சயமாக வராரு. அவர்னால உயர்வு, வாழ்க்கை தரம் உயருமா? கண்டிப்பாக உயரும். 2ஆம் தடம் யோகமாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப தடையாகுதுங்க, தாமதமாகுதுங்க. இது எதனாலங்க? எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வரன்கள் வருது, எங்களுக்கு செட் ஆகவே மாட்டேங்குது. இந்த பக்கம் போனாவே இது 25 வயசாயிடுச்சு, 26 வயசாயிடுச்சு, நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேலி கிண்டல்கள் தான் ரொம்ப ஏளனமாக இருக்குது. அவங்க முன்னாடி கெத்தாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வரன்களை பிடிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப விஷயங்கள். எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும், ஆனால் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வெளியே என்ன பேசிகிட்டு இருக்காங்க, அவனுக்கு இப்படி வேணுமாம்மா, அவனுக்கு அப்படி வேணுமாம்மா அப்படிங்கிற மாதிரி உங்களை தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்கள் இதுல இருந்தெல்லாம் வெளியே வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் எந்த ஒரு தடை இல்லாமல் தாமதம் இல்லாமல் நடக்கும். அதே போல குடும்ப ஒற்றுமைங்கிறது கேள்விக்குறிங்க. பாருங்க, இன்னைக்கு பரிவர்த்தனை சொல்றோம், சுக்கிரன் 8ல் இருக்குங்க. திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு? செவ்வாய் 7ஆம் அதிபதி பாருங்க, நம்ம பேசும்போது இன்னைக்கு நீசமா இருக்காருங்க. அப்போ திருமண வாழ்க்கையே அடிதடி சண்டை சச்சரவுகள் போலிங்க, பேச்சுவார்த்தையோட அப்படியே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. மன ஒற்றுமை இல்லைங்க. என்னோட வாழ்க்கை ஏங்க இப்படி 0 ஆயிடுச்சு? அனுதினமும் வந்து பார்த்தீங்கன்னா 25 வயசு 30 வயசு எல்லாருமே நான் சந்தோஷமா இருக்கேங்க. இந்த சின்ன வயதுலேயே நாங்கள் ஏங்க கஷ்டப்படுறோம்? முதல் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட கஷ்டங்கள், அப்புறம் மனக்குழப்பங்கள், அடுத்தது மன சிந்தனைகள், அடுத்தது குழந்தை பேர். இன்னைக்கு பாருங்க கேது 5ஆம் இடத்துல. இதுல இருந்தெல்லாம் மெதுவா
படிப்படியாக உங்களை சுக்கிர பகவான் வெளியே கொண்டு வருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கொண்டு வருவார். முதல் பலவிதமான இடையூறுகளை தவிர்த்து எதிராளிகள் முன்னாடி வாழ்ந்து காட்டுறதுக்கும், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா பிரச்சனைகள் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு சுமூகமாக உங்களுடைய ஆசைகளை, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றும் பொறுத்து தோஷத்தை குறைச்சி சொந்த பந்தங்கள் முத்தியில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேரையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் கேட்டுச்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.